ஒரு கிராமத்துல ராமகிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. அவரு சின்ன வயசுல இருந்தே வயசாகிற வரைக்கும் கூட கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சாரு. அவருடைய மனைவியான சாவித்ரி அம்மா ரொம்ப நல்லவங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடாம அவங்கள அனுப்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவன் ராமும் சின்னவன் சோமும். 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ராமுவுக்கு சுமதி கூட சோமுவுக்கு லக்ஷ்மி கூட கல்யாணம் நடந்துச்சு. சோமு வேலை விஷயமா பட்டணத்துல தங்கி இருந்தான். ராமு ஊர்லயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூடவே இருந்தான். இப்படி நாட்கள் போக போக ராமகிருஷ்ணய்யாவுக்கு வயசாச்சு. அவருடைய மனைவிக்கும் வயசாகி உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவரும் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவரு சம்பாதிச்ச பணம், வயல், வீடு, சொத்து எல்லாத்தையுமே அவங்க 2 பிள்ளைங்க பேர்லயும் சமமா எழுதி வச்சுட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் பண்ண பெரிய தப்பு அதுவாதான் இருக்கணும். சொத்து அப்பா பேர்ல இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் அடக்க ஒடுக்கமா இருந்த ராமு சோமும் சொத்து அவங்க கைக்கு வந்த உடனே அவங்களுடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டோட தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது ராமுங்கிறதுனால அவனுக்கு அவங்க அப்பா ஒரு பாரமா தான் தெரிய ஆரம்பிச்சாரு. அவருக்கு சரியா நேரத்துக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்கறது இல்ல. ஒரு நாள் காலையில ராமகிருஷ்ணய்யா வீட்டோட திண்ணையில உக்காந்துக்கிட்டு பயங்கரமான இருமலால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரு, கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளோ பெரிய தண்டனை? பசங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சொத்து சேர்த்து வச்சேன். ஆனா பெத்தவனுக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டேங்கிறாங்களே. அதே நேரத்துல அங்கேயே இருக்கிற ராமுவோட நண்பனான ரங்கா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். ஏண்டா ராமோ, உங்க அப்பாவுக்கு மருந்து வாங்கி தரியா இல்லையா? இரும்பிக்கிட்டே இருக்காரு. சும்மா இப்படி இரும்பிக்கிட்டு இருந்தா எரிச்சலா வருமேடா. அதான் சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறிடுச்சுல்ல. அதை கேட்டு ராமு, இந்த வயசுல இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் வரத்தானடா செய்யும். இதுக்காகலாம் பணத்தை செலவு பண்ணி வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. அவர் தலையெழுத்து. எத்தனை நாள் இருக்காரோ இருக்கட்டும். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட அந்த பெரியவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்பதான் அந்த வழியில போற பக்கத்து வீட்டு சாந்தி அப்படிங்கிற பொண்ணு ராமகிருஷ்ணய்யா பக்கத்துல வந்தா. என்னங்க ஐயா, திண்ணையில போய் இவ்வளவு சோகமா சோர்வா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பெரிய மருமக வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் செய்யறாங்க போல. ஆமா, உங்களுக்கு காப்பி தண்ணியாவது கொடுத்தாங்களா? என்னம்மா பண்றது சாந்தி, டீயை கேட்க கூட கஷ்டமா இருக்கு. முதல்லலாம் என் மருமகளுங்க நல்லா பார்த்துப்பாங்க. இப்பெல்லாம் நான் இருக்கிறதையே மறந்துட்டாங்க. என் 2வது புள்ள என்னன்னு கூட கேட்கறதில்ல. புள்ள ராமு அவனோட நண்பன் பேச்சை கேட்டு என்னை வெளியிலேயே அனுப்பிடுவான் போல. அந்த நேரத்துல தான் ராமகிருஷ்ணய்யாவை செக் பண்றதுக்காக அந்த ஊரோட டாக்டர் அங்க வந்தாரு. என்ன ராமு, நான் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தியா? அவருக்கு நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? ஆனா ஆள் பார்க்க ரொம்ப மெலிஞ்சிருக்காரு. அப்ப ராமு கோவமா, எங்க வீட்டு விஷயம் உங்களுக்கு எதுக்குங்க ஐயா? நீங்க வந்த வேலை முடிஞ்சதில்ல. கிளம்புங்க கிளம்புங்க. அதை கேட்டு டாக்டர் கூட சோகமா தலையாசிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த பெரிய மருமக சுமதிக்கு இது எதுவும் சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு அவங்க மாமனார் மேல மரியாதையும் பாசமும் இருந்துச்சு. புருஷன் செய்யறது தப்புன்னு தெரியும். ஆனா நாளுக்கு நாள் அவன் ரொம்ப மோசமானவனா மாறுறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. தான் புருஷனுடைய குணத்தை எப்படியாவது மாத்தணும்னு முடிவெடுத்தான். அதே மாதிரி மாமனாருடைய கடைசி நாட்களை அவரை நிம்மதியா வாழ்ந்தாகணும் அப்படின்னு அவன் நினைச்சான். ஒரு நாள் ராத்திரி நேரம் சுமதி அவருடைய புருஷ ராமு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ராமு கிட்ட ஒரு கட்டு கதைய கட்டி விட்டான். ஏங்க, இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் பேசணும். அந்த ரங்கையாவோட பேச்சு கேட்டு உங்க அப்பாவை நீங்க அநியாயத்துக்கு கஷ்டப்படுத்துறீங்க. அவர் மனசுல உங்களுக்கு கெட்ட பேரு கிடைக்க போகுது. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நினைக்காதீங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து அவர்கிட்ட இருக்கு. ராமு ஆச்சரியமா, சொத்தா? என்ன சொத்து சுமதி? இருக்கிற நிலம், வீடு, தங்க நகைன்னு இருக்கிற எல்லா சொத்தையும் எனக்கும் தம்பிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட கிழிஞ்சி போன 4 வேட்டி மட்டும் தானே இருக்கு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நேத்து ராத்திரி நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நான் தண்ணி குடிக்கிறதுக்காக அவர் ரூம் தாண்டி போய்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் ரூம்ல ஒரு பழைய பெட்டி இருக்குல்ல, அத பத்திரமா திறந்தாரு. அதுல பளபளன்னு ஜொலிக்கிற ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சுங்க. அத பார்த்து அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பெட்டி நிறைய தங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எது தங்கம்மா? அட கடவுளே, இது எனக்கு தெரியாம போச்சே. அந்த பெட்டி எங்க இருக்குன்னு இப்பவே போய் கேக்குறேன். கிடைச்சதும் ரங்கையா கிட்ட கொடுத்து விற்க சொல்றேன். இருங்க இருங்க, அவசரப்பட்டா காரியம் நடக்காது. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா அவரு உடனே ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாரு. வெளியில யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. முக்கியமா அந்த ரங்கையா கிட்ட சொல்லிடாதீங்க. விஷயம் தெரிஞ்சது அவனே பாதி திருடிக்கிட்டு போயிடுவான். உங்க அப்பாவை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டா
அவரே நமக்கு அந்த தங்க காசை கொடுக்க போறாரு. நாம அலட்சியப்படுத்தினா அத வேற யாருக்காவது தூக்கி கொடுத்துட போறாரு. அத கேட்டதும் ராமுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் அவனுடைய தப்ப திருத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கல. ஆனா மத்தவங்கள ஏமாத்தலான்னு யோசிச்சான். அது சுமதிக்கு நல்லாவே தெரியும். அவன் புருஷன்கிட்ட சொன்ன பொய்ய சின்ன மருமக லக்ஷ்மிக்கும் தெரியற மாதிரி செஞ்சான். லக்ஷ்மியும் அவனுடைய புருஷன் சோமு கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். தங்கம் அப்படின்னு சொன்னா யாராவது சும்மா இருப்பாங்களா? அதனால 2 பேரும் அன்னைக்கே பட்டணத்துல இருந்து கிளம்பி நேரா அவங்க அப்பாவை பார்க்க கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அப்பா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். அதான் கூடவே இருந்து உங்களை நல்லபடியா பாத்துக்க வந்திருக்கேன். ஆமாங்க மாமா, ராமு மாமாவும் அக்காவும் உங்களை சரியா பாத்துக்கிறதுலன்னு கேள்விப்பட்டோம். அதான் நாங்க வந்தோம். அதை கேட்டு ராமுவுக்கு கோவம் வந்துச்சு. தம்பி ஒருவேளை தங்கத்துக்காக தான் வந்திருப்பானோ அப்படிங்கிற சந்தேகமும் அவனுக்கு வந்துச்சு. சோமு, அப்பா என் கூட தான் இருப்பாரு. அப்பா, எவ்வளோ நேரம் உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் படுங்க. ஆமா, சுமதி கிட்ட பாதாம் பால் கொடுக்க சொன்னனே, கொடுத்தாளா? ஆமா, அந்த டாக்டர் வந்துட்டாரா? இனிமே உங்க வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அன்னைக்கு சுமதி அவங்க மாமனாருடைய தங்கச்சியான பார்வதியை கூட வீட்டுக்கு வர வச்சா. பார்வதி நடக்கிற எல்லாத்தையுமே கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய காதலையும் விழற மாதிரி, ஆமாமா சுமதி, எங்க அண்ணன் கிட்ட இருக்கிற சொத்து பல பல கோடி. அதுல சிலதை மட்டும்தான் 2 பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. முக்கியமானது அவர்கிட்ட நிறையாவே இருக்கு. அவரை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லனா அவரு கோயிலுக்கு தானமா எழுதி வச்சுட்டு போயிடுவாரு. அதை கேட்டு ராமுவும் சோமுவும் பயந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல அப்பாவுக்கு யாரு சேவையை செய்யறது அப்படிங்கறதுல போட்டி வந்துச்சு. அதுக்குள்ள சுமதி போய் அவங்க மாமனார் கிட்ட அவன் நினைச்சதையெல்லாம் சொன்னான். மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய மிச்ச வாழ்க்கைய நீங்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்களும் எனக்கு துணையா இருக்கணும். நீங்க தினமும் செய்ய வேண்டியதெல்லாம் இதோ கட்டிலுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியை திறந்து பாக்குறது, அதுல இருக்கிற கல்ல அசைச்சு பாக்குறது, அந்த சத்தம் செய்யுங்க போதும். அதை கேட்டு ராமகிருஷ்ணய்யா மருமக கிட்ட, சுமதி, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன மறுபடியும் தெருவில் கொண்டு போய் விட்டுடுவானுங்க. ஆனா நீ எனக்காக யோசிச்சு இதை பண்ணியிருக்க. உனக்கு நான் நன்றி சொல்லணுமா? அன்னையிலிருந்து ராமகிருஷ்ணய்யாவோட தலையெழுத்தே மாறி போச்சு. வீட்ல எல்லாருமே அப்பாவை போட்டி போட்டு பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. மருமக லக்ஷ்மி மாமனாருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு கேட்டு விறகடுப்புல சமைச்சு கொடுத்தா. ராமு என்னவோ அவங்க அப்பா காலை பிடிச்சுக்கிட்டு பக்கத்திலே தான் இருப்பான். ரங்கையா வீட்டுக்கு வந்தா, ராமையா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் தூக்கத்துக்கு எடுக்காத போன்னு அனுப்பிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்ப அடிக்கடி செக் பண்ணி பார்க்க சொல்லி சொல்வான். இத பார்த்து டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு. இப்படி ராமகிருஷ்ணய்யா அவருடைய கடைசி நாட்களை ரொம்பவும் சந்தோஷமா அமைதியா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிள்ளைங்க 2 பேரும் அப்பாவை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல ஒரு நாள் தூக்கத்திலேயே அவருடைய உயிரும் பிரிஞ்சுது. அவருடைய இழப்பு ஊர்க்காரங்க எல்லாரையுமே வருத்தப்பட வச்சுது. அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு எல்லாத்தையுமே நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமு, சோமு, சுமதி, லக்ஷ்மி, அப்புறம் ராமகிருஷ்ணய்யாவோட தங்கச்சி கூடவே ரங்கையாவும் இப்போ ராமகிருஷ்ணய்யாவோட அறையில இருந்தாங்க. அப்போ சோமு அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணா, அப்பா எப்படியும் போயிட்டாரு. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ அந்த பெட்டி விஷயத்துக்கு வரலாமா? ராமு உற்சாகமா அந்த இரும்பு பெட்டிய வெளியில எடுத்து, அடடா, பெட்டி ரொம்ப கனமா இருக்கு. எப்படியும் 10 கிலோ தங்கமாவது இருக்கும். லக்ஷ்மி, நீ போய் பெட்டியோட சாவியை கொண்டு வா. இதுல எவ்வளோ தங்கம் இருக்கோ என்னமோ. ரங்கா, நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு மோந்திரமாவது கொடுக்கறேன். இந்தங்க மாமா பெட்டியோட சாவி. சுமதி அக்கா நீயும் வா. ராமு கை நடுங்க அந்த பெட்டியை திறந்தான். எல்லாரும் மூச்சு இழுத்து பிடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பெட்டியும் திறந்துச்சு. ஆனா அதுல அவங்க எதிர்பார்த்த மாதிரி 10 கிலோ 1 கிலோ இல்ல 1 கிராம் தங்கம் கூட இல்ல. அதுல இருக்கிறது பூரா வெறும் கல்லு மட்டும்தான். அதுக்கப்புறம் அதுல ஒரு கடுதாசியும் இருந்துச்சு. அத பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு. ஐயோ, எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரான்னு எல்லாருமே மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த கடுதாசியை எடுத்து பார்க்கும்போது அதுல ராமகிருஷ்ணய்யாவோட கையெழுத்து இருந்தத எல்லாரும் கவனிச்சாங்க. என்ன இது, கல்லா? அப்பா நம்மள ஏமாத்திட்டாரா? இந்த காகிதத்துல என்ன இருக்கு? ராமு அந்த கடிதாசியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். ராமு, சோமு, இந்த கல்லை பார்த்து நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா? இவ்வளவு நாளா நீங்க என் மேல காட்டின பாசம் உண்மையானதில்ல. இந்த சொத்துக்காக நீங்க என்கிட்ட நாடகம் ஆடினீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்காக நான் ஓடி ஓடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன். ஆனா உங்களை நல்ல பசங்களா என்னால வளர்க்க முடியாம போச்சு. என் மருமக சுமதி போட்ட ஒரு சின்ன நாடகத்தால
மிச்சம் இருந்த என் வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழ்ந்துட்டேன். என்னுடைய கடைசி நாட்கள்ல இந்த ஊர்ல ரொம்ப கொடுத்து வச்சவனா ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டேன். எனக்கு அதுவே போதும். என்னால இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச சொத்து இந்த கல்லு மட்டும்தான். ஆனா உண்மையான சொத்து என் மருமக சுமதி தான். அவ கண்ணுல கண்ணீர் வராம பாத்துக்கோங்க. இப்படிக்கு அப்பா. கடுதாசிய படிச்சு முடிச்ச உடனேயே அந்த அறையில எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்போ சுயநலக்காரனான ரங்கையா யாருக்கும் தெரியாம நைஸா அங்கிருந்து கிளம்பிட்டான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த பெட்டியில தங்கம் இருக்குன்னு ஆசைப்பட்டோம். ஆனா சின்ன வயசுல இருந்து உங்களை பெத்து வளர்த்த அப்பாவை நீங்க விட்டுட்டீங்களே. நாம யாருமே அவரை சரியா பாத்துக்கல. நாமெல்லாம் மனுஷங்களே இல்ல. சோமு அழுதுகிட்டே, அண்ணன் நாம 2 பேரும் ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு. அண்ணி மட்டும் இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் பாவம் தான் சேர்ந்துருக்கோம். ராமு சுமதிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, சுமதி, அப்பாவை கடைசி காலத்துல நான் கஷ்டப்படுத்தினது உண்மைதான். ஆனா நல்ல வேலையா நீ நல்ல மருமகளா இருந்து எங்களை வச்சே எங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்க வச்ச. அதுக்கு உனக்கு நன்றி தான் சொல்லணும். இங்க பாருங்கடா ராமு, சோமு, நீங்க 2 பேரும் உங்க சொத்துக்காக தான் நினைச்சீங்க. ஆனா அந்த சொத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எங்க அண்ணனை விட்டுட்டீங்க. கடைசி காலத்திலயாவது அவரை நிம்மதியா அனுப்பி வச்சீங்களே, அது ஒண்ணு போதுடா. எங்க அண்ணனோட ஆன்மாவுக்கு இப்போ சாந்தி கிடைச்சிருக்கோம். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும் நான் இதெல்லாம் பண்ணல. கடைசி காலத்துல பெத்தவங்களை சரியா பாத்துக்கலனா அந்த சாபம் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து சேரும். நமக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சு போன உயிர் அது. அந்த உயிரை கூட கடைசி காலத்துல சரியா பாத்துக்க முடியலனா நாமெல்லாம் எதுக்காக வாழணும் சொல்லுங்க? அன்னையில இருந்து ராமு சோமு 2 பேருமே அவங்க குணத்தை முழுசா மாத்திக்கிட்டாங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு அவங்க மனசுக்கும் மனசுல இருக்கிற ஆட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அண்ணன் தம்பி 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சீதா அவருடைய அறிவாலையும் பொறுமையாலையும் அண்ணன் தம்பி 2 பேரும் பிரியிற நிலைமையிலும் கூட அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த நாடகம் உதவுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா பணமே வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நம்மள பெத்து வளர்த்தவங்க நமக்காக தான் ஓடா உழைச்சு தேஞ்சு போயிருப்பாங்க. கடைசி காலத்துல அவங்களுக்கு கூட சரியா பாத்துக்க முடியல அப்படின்னா அது நாம செய்யற பெரிய தப்பான செயலா இருக்கும். ஒரு கிராமத்துல சுபத்ரம்மா அப்படிங்கிற வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்க புருஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள, அவன் பேரு கிரி. மருமக காந்தம். ஊரில் இருக்கிற 2 ஏக்கர் பூமியும் அவங்க இருக்கிற அந்த ஓட்டு வீடும் சுபத்ரம்மா பேர்ல தான் இருந்துச்சு. புள்ளையும் மருமகளும் அவங்க கூடவே இருந்தாலும் சுபத்ரம்மாவோட வாழ்க்கை தனிமையா தான் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில, ஏமா காந்தம், கொஞ்சம் குடிக்க சுடுதண்ணி குடுமா, தொண்டை வறண்டு போச்சு. சுபத்ரம்மா சொல்றது காந்தத்தோட காதல விழுந்தாலும் கூட கேட்காத மாதிரி தான் இருந்தா. அப்ப காந்தம் அவ மனசுக்குள்ள, காலையில தொடங்கிடுச்சா இந்த கிழவி, சொத்து எல்லாத்தையும் அது பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்காரியா மாத்திக்கிட்டு இருக்கு. என்னம்மா அந்த சுடுதண்ணி? காந்தம் கோவமா, அட கத்தாதீங்க அத்தை, ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, இதுல சுடுதண்ணி வேற. உங்க கை காலு நல்லா தானே இருக்கு, தண்ணியை காய்ச்சி நீங்களே குடிங்க. காலு வரலம்மா, வெறச்சிக்கிச்சு குளிரல, என்னால முடியாது, உங்க புள்ள வருவாரு, கொஞ்சம் இருங்க. சுபத்ரம்மாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அப்பதான் கிரி அங்க வந்தான். என்னாச்சு காந்தம், ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அது உங்க அம்மா கிட்ட கேளுங்க. நானே காலையில இருந்து வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல அவங்களுக்கு சுடுதண்ணி காய்ச்சி வேற கொடுக்கணுமாமா. சீக்கிரமா அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைங்க. அப்புறம் உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு சத்திரத்துல விட்டுட்டு வாங்க. அப்ப கிரி, சத்தமா பேசாத, சொத்தை எழுதி கொடுக்கற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருந்த சுபத்ரம்மா, எனக்கு எல்லாமே கேக்குதுரா, நான் உங்களுக்கு இப்ப பாரமாயிட்டேன்ல, சொத்து என் பேர்ல இருக்கிறதுனால தானே என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்ப சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னம்மா இது, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா, உன்னை பாத்துக்க நாங்க இருக்கோம்ல. நடிக்காதடா, எனக்கு சுடுதண்ணியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சுபத்ரம்மா ஒரு குச்சியோட உதவியால வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து அந்த அம்மா அதிகமா வீட்டுல இருக்கிறது இல்ல. ஊர் எல்லையில இருக்கிற ராமர் கோவில தான் போய் உக்காந்துருவாங்க. தினமும் சாயந்தர நேரம் கோவில் வாசல்ல போய் உக்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட அவங்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே ராமர் கோவிலுக்கு தான் தினமும் சாயந்தர நேரம் ரங்கையா அப்படிங்கிற ஒரு வயசானவரும் வருவாரு. அவரும் அவருடைய பொண்டாட்டியே இழந்தவரு. அவருடைய புள்ள பட்டணத்திலேயே
பெரிய வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டான். ரங்கையாவுக்கு பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்லாம அவர் மட்டும் கிராமத்துல இருந்தாரு. இப்ப 2 பேருக்கும் யாரும் இல்ல. ஒரு நாள் சாயந்தரம் நேரம் சுபத்ரம்மா கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. என்னாச்சு சுபத்ரா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உன் பிள்ளையும் மருமகளும் நல்லா தானே பாத்துக்கிறாங்க. சுபத்ரம்மா அழுதுகிட்டே, எங்க நல்லா பாத்துக்கிறாங்க மாமா, நாயை விட கேவலமா என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெத்த புள்ளையே என்ன பாரமா நினைக்கிறான். மருமக தினம் ஏதாவது ஒண்ணு சொல்லி கஷ்டப்படுத்துறா. அவங்களுக்கு ஏன் சொத்து வேணுமே தவிர நான் வேணாம். உன்னோட நிலைமையும் இப்படிதான் இருக்கா? என் நிலைமையும் அப்படிதான். கூட யாரும் இல்ல, புள்ள பட்டணத்துல இருக்கான். தினமும் என்னோட வேலையே செய்ய முடியாம நான் கஷ்டப்படுறேன். பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் இல்ல மாமா. என் புள்ள கூட என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. இந்த சொத்து மட்டும் இல்லனா என்னை எப்பவோ எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் விட்டுருப்பாங்க. உண்மைதான் சுபத்ரா, இந்த வயசுல நமக்கு சொத்தோ பணமோ தேவையில்லை. ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல துணையாவது இருக்கணும். இப்படி தினமும் ஒருத்தங்க சந்திச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேருது ஒரே கவலை, தனிமைதான். ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சமாதானமாயிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் காந்தம் வேணும்னே சுபத்ரம்மாவுக்கு சாப்பாடு போடல. இன்னைக்கு சாப்பாடு பத்தல, எங்க 2 பேருக்கே சரியா போச்சு. நீங்க தான் மதியம் சாப்பிட்டீங்கல்ல, ஒரு ராத்திரி சாப்பிடலன்னா ஒன்னும் ஆகாது. அதை கேட்டு சுபத்ரம்மா ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி பட்னியாவே படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு போகும்போது ராத்திரியும் சாப்பிடல பகலும் சாப்பிடலங்கிறதுனால ரொம்ப சோர்வா இருந்தாங்க. என்னம்மா ஆச்சு? முகம் வாடி போயிருக்கு. ஏதாவது சாப்பிட்டியா? சுபத்ரம்மா ராத்திரி நடந்ததை சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால முடியல மாமா, இப்படி வாழ்ற வாழ்க்கையை விட செத்து போறதே மேலுதான். அதை கேட்ட ரங்கையா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, சுபத்ரா, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காத. என்ன? இங்க பாரு, நானும் தனியாளு, நீயும் தனியாளு. எனக்கு சமைக்க முடியல, உனக்கு சாப்பாடு போட ஆள் இல்ல. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். சுபத்ரம்மா அதை கேட்ட ஆச்சரியமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? துணையா இருக்கிறதா? ஆமாமா, இந்த உலகமும் ஊரும் நம்மள பார்த்து சிரிக்கும். அதை பத்தி கவலைப்படாத. நம்மள பத்தி கவலைப்படாத இந்த உலகம் எதுக்கு? எனக்கு வீடு இருக்கு, வர பென்ஷன் பணம் நமக்கு சாப்பாடு போடும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சுபத்ரம்மா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. கல்யாணமா? இந்த வயசுலயா? 60 வயசு தாண்டின கிழவிக்கு கல்யாணம்னு சொன்னா ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களா? என் புள்ளையும் மருமகளும் என்ன விட்டு வைப்பாங்களா? இன்னைக்கு நம்மள பார்த்து சிரிக்கிற உலகம் நாளைக்கு நம்மள பார்த்து பொறாமப்படும். உன் பிள்ளைக்கு தேவை உன்னோட சொத்து தானே, அதை அவங்களுக்கு கொடுத்துடு. நமக்கு சொத்து வேணாம், நாம வாழ ஒரு வீடு போதாது. இருக்கிற கஞ்சியோ கோழியோ குடிச்சுக்கிட்டு மரியாதையா வாழ்ந்துட்டு போலாம். சாகர வரைக்கும் துணையா இருக்கலாம். எனக்கு நான், உனக்கு நீ. யோசிச்சு பாரு, அடிமையா இருந்து சாக போறியா இல்ல கௌரவமா வாழ போறியா? சுபத்ரம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தாங்க. ரங்கையா சொன்னது அவங்களுக்கு சரின்னு தான் பட்டுச்சு. அவமானப்பட்டு வாழ்ற வாழ்க்கையை விட இவரு கூட கௌரவமா வாழ்ந்துட்டு போயிடலாமேன்னு முடிவு பண்ணாங்க. சரி, என் சொத்தை என் புள்ளைக்கு எழுதி கொடுத்துடுறேன். ஆனா நீ என்ன கௌரவமா பாத்துப்பல்ல? என் உயிருக்கும் மேல உன்னை நான் பாத்துக்கிறேன் சுபத்ரா, இது என் வாக்கு. இந்த விஷயம் உடனே ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. சுபத்ரம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் வாயிலும் இதே பேச்சுதான். என்னடா இது, புருஷன் சேர்த்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசுல இந்த கிழவிக்கு கல்யாணமா? எல்லாம் அந்த ரங்கையா தாத்தாவோட வேலைதான். பாட்டியோட சொத்து மேல ஒரு கண்ணு போல அவருக்கு. அதனாலதான் இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சீச்சே, நம்ம ஒரு மானமே போச்சு. இந்த வயசுல என்ன காதல் கல்யாணம்? அவங்கள ஊரை விட்டு விரட்டிடுங்க. இது காந்தம் கிரியோட காதுல விழுந்துச்சு. காந்தம் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்தா. சுபத்ராமாவை பிடிச்சி கத்துனா. அத்தை, என்ன இது? ஊருக்காரங்க உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையா? எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதை கேட்டு சுபத்ரம்மா, என்னமாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, நீ அந்த ரங்கையாவை கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மையா? என் மானம் என்னாகிறது? ஆமாண்டா, ரங்கையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவரு கூடவே இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். காந்த தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ 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 அத்தை, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? 60 வயசு தாண்டிடுச்சு, இப்ப கல்யாணமா? எந்த முகத்தை வச்சுன்னு கல்யாணம் பண்ணிப்பீங்க? எனக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்தும் போது உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப நான் துணையை தேடும் போது உனக்கு வெக்கமா இருக்கா? என்ன மனுஷியா பார்க்காத இந்த வீட்டுல நான் இருக்க விரும்பல. ஓஹோ, இதுதான் பிளானா? சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு
அந்த கிழவன் கூட ஓடி போறதுதான் உங்க பிளானா? அது முடியாது. இந்த வீட்டிலயும் சொத்துலயும் என் பிள்ளைங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போக நான் விட மாட்டேன். எனக்கு இந்த சொத்து எதுவும் வேணாம். இந்த வீடு அந்த நிலம் எல்லாத்தையுமே கிரி பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். எனக்கு ஒரு மூட்டை துணி மட்டும் போதும். அதை கேட்ட 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. சொத்து வேண்டான்னு சொல்லுவாங்கன்றது அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு. அம்மா, சொத்தை எழுதி தர சரி, ஆனா இந்த கல்யாணம் வேணாம். எல்லாரும் சிரிப்பாங்க. ஜனங்க சிரிச்சா சிரிக்கட்டும்டா. ஆனா பெத்த பிள்ளையே அம்மாவை பாத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஜனங்க பேசுறாங்களே, அதுவும் காதுல விழல. அதை விட இது ஒன்னும் பரவாயில்லடா. இல்ல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நடந்தா நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கும். வாங்க பஞ்சாயத்துக்கு போய் பெரிய மனுஷங்கிட்ட இதை பத்தி பேசலாம். அடுத்த நாள் ஊரோட தலைவரான ராமச்சந்திரையாவோட வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து கூடுச்சு. ஜனங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. சுபத்ரம்மா ஒரு பக்கத்துல, கிரி காந்தமும் ஒரு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுபத்ரம்மா பக்கத்துல ரங்கையா வந்து நின்னாரு. என்ன கிரி, காந்தம், என்ன பிராது கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயா, நீங்க ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என் அத்தை இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த ரங்கையா எங்க அத்தையோட சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்க அத்தையை ஏமாத்த பாக்குறாரு. இந்த கல்யாணம் நடந்தா ஊர் என்ன சொல்லும்? தயவு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அப்போ ஊச்சனைகளும் ஆமா ஆமா இது தப்பு அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. ரங்கையா, இதுக்கு நீ என்ன சொல்ற? இந்த வயசுல எதுக்கு கல்யாணம்? அந்த அம்மா சொத்து மேல ஆசையா உனக்கு? அதை கேட்ட ரங்கையா ரொம்பவும் பொறுமையா, ஐயா, எல்லாரும் தப்பா பேசுறாங்க. எனக்கு சுபத்ராவோட சொத்து வேண்டாம். அந்த சொத்துக்காக நான் கல்யாணம் பண்ண நினைக்கல. ஓஹோ நல்லாதான் நடிக்கிறாரு. நான் நடிக்கலம்மா. உங்க அத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சொத்து எல்லாத்தையும் புள்ள பேர்ல எழுதி தரேன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு சொத்து வேண்டாமா. அப்படின்னு ரங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே அமைதியா பார்த்தாங்க. ஐயா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல எனக்கு ஒரு துணை வேணும். சுபத்ராமாவுக்கும் ஒரு துணை வேணும். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கஞ்சியோ கூழியோ குடிச்சிட்டு கடைசி காலத்துல நிம்மதியா வாழலான்னு தான் ஒன்னா சேரணும்னு முடிவு பண்ணோம். பாவம் இந்த அம்மா வீட்டுல இந்த அம்மாவை கவனிக்க யாரு இருக்காங்க? பெத்த புள்ளையே பாரமா பாக்கறான். மருமக ஒருவேளை சாப்பாடு போடவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. கிரிய காந்தமும் தலைகுனிச்சு நின்னாங்க. சுபத்ராமா இப்பவே சொத்து எல்லாத்தையும் புள்ள பேர்ல எழுதிடுவாங்க. என் பென்ஷன் பணத்துல நாங்க 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ராமச்சந்திரையாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ரங்கையா, உன்னை பார்க்க பெருமையா இருக்கு. ஆனா கிரிகாந்தம், 2 பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே. உன்ன மாதிரி புள்ள மருமகளை பார்த்ததே இல்ல. சுபத்ராமா, சொத்த புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டு நீங்க ரங்கையா கூட போங்க. உங்க கல்யாணத்தை யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்கறேன். நானே கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். அந்த தீர்ப்பு கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க 2 பேரும் கல்யாணத்தை பார்த்து யாரு சிரிச்சாலும் என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு தேவை ஒரு துணை தான், சொத்து இல்ல. பஞ்சாயத்து முடிஞ்சது. சுபத்ரம்மா அப்பவே எல்லாருக்கும் முன்னாடி சொத்து எல்லாத்தையும் புள்ள பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. டேகிரி காந்தம், இன்னில இருந்து இந்த சொத்து உங்களுக்கு சொந்தம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. நீங்க எனக்கு வேண்டாம். நான் இவரு கூடவே போய் வாழ்ந்துக்கிறேன். கிரி காந்தமும் சொத்து வந்த சந்தோஷத்துல இருக்க முடியல. ஜனங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னாங்க. சுபத்ரம்மாவும் ரங்கைய தாத்தாவும் ஊஜனங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா குச்சிய பிடிச்சுக்கிட்டு மெதுவா நடந்துக்கிட்டு ரங்கையோட வீட்டுக்கு போனாங்க. முதல்ல சிரிச்ச அந்த ஊஜனங்களே இப்ப அவங்கள மரியாதையோட பார்த்தாங்க. இதுதான் வயசான பாட்டியோட காதல் கல்யாணம். உண்மையை சொல்லணும்னா அது கல்யாணம் இல்ல, 2 பேரும் கடைசி காலத்துல கௌரவமா வாழ்றதுக்காக போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சொத்து கொடுக்கிற தைரியத்தை விட கடைசி காலத்துல நான் உனக்கு இருக்கேன்னு யாரோ ஒருத்தங்க துணையா நிக்கிறது தான் தைரியம்.